அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு இஃப்தார் ட்ரிங்க் தான் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கும் இது செம்மையான ஒரு ட்ரிங்க் தான். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கேரட் லெமன் ஜூஸ் தான். கேரட்டில் லெமன் ஜூஸா அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரட் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஜூஸ் கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குடிப்பாங்க, ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஜூஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கேரட்டை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற ஜூஸ் வந்து 2லேருந்து 3 பேருக்கு தாராளமாக குடிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கறனால ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. செரிமானத்துக்கும் நமக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயத்துக்கு இஞ்சி வந்து நல்லது தான். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸில் நீங்கள் எல்லா ஜூஸ்க்குமே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் சரி தான், ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்தாலுமே சரி தான், எதுலேயுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ இஞ்சி சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பொருள் சேர்க்க போகிறோம், அது என்னென்னா பச்சை மிளகா தான். வால் பகுதி தான் எடுத்திருக்கேன், விதைகள்லாம் இல்லாமல் வால் பகுதி இருக்குல்ல, அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், காரெலாம் ஜாஸ்தி இருக்காது, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக வடிகட்டணும். நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், இஞ்சிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக வடிகட்டணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், ஒரு வடிகட்டில் நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை லெமன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க இது எது செஞ்சீங்க அப்படின்னு. கேரட்னே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சக்கை எடுத்துட்டோம், போதும், சக்கை நமக்கு தேவையில்லை. ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, இனிப்பும் ஜாஸ்தி ஆச்சு. ஆனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து புளிப்பு இனிப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா வந்து ஊற வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்தமாதிரி ஒரு தடவை லெமன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான். இப்போ ஒரு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.